ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்ட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 35 பேருக்கு பக்கம் நம்ம அந்த ஒரு ரேஷியோவில் தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் நம்ம வீட்டில் எவ்வளோ பேர்த்துக்கு பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட என்ன ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணி போடணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 40 பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும் ஐ திங்க். நான் இப்போ வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டேன், ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக கீயும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கீ எவ்வளோ தூரம் ஆட் பண்ணாலும் அதோட ஃப்ளேவர் தெரியாது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து தம் உடைக்கும் போது போடுறதுல தான் வந்துட்டு ஃப்ளேவர் தெரியும். அதுக்காக வந்துட்டு நான் இப்போ ஆயிலோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வந்துட்டு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதை என்ன சொல்கிறது, ரெகுலர் ஸ்பைசஸ் பிரியாணிக்குன்னே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ப்ளஸ் சோம்பு கொஞ்சம், இது எல்லாமே நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆயில் சூடாகிடுச்சு. ஸோ அது எல்லாமே ஃப்ரை ஆகுது. நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சிங்கன்னா நம்ம எப்போ லேட்டஸ்ட்டாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும். ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு ஆனியன் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்புலாம் வந்துட்டு ஏலக்காய் ஃப்ரை ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம ஆயிலில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறையா ஸ்டைலில் வந்துட்டு பிரியாணி பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா ஆஃப் குக் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பார்த்தா ஃபுல் அதாவது வந்துட்டு ப்ரௌன் ஆனியன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு ப்ரௌன் கலர் வர வரையும் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைல் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸில் மதுரை திண்டுக்கல் ஸ்டைலில் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள் என்கிட்ட. அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா அதில் உள்ள பச்சை வாடை எல்லாமே நமக்கு போகணும். ஏன்னா அது பச்சை வாடை போகலைனாலே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஈரப்பசை இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு தண்ணி இல்லாமல் அது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆகும்போது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழமாக தான் போட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரியே போட்டுக்கோங்க. ஸோ தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம். தக்காளி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பாயில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னல்ஸ் மசாலா பிரியாணிக்குன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபேவரட் மசாலா என்னோடது இருக்குது. ஸோ அந்த மசாலா எப்படி அரைக்கணுங்கிறது என்னோடய சேனலில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அந்த மசாலா அரைக்கிற வீடியோவும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தக்காளி வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோங்கிறத பாருங்கள். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மதுரை திண்டுக்கல் எல்லாமே இந்த ஜீரக சம்பா ரைஸ் போட்டாங்கன்னா இந்த பேஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரையும் பண்ணுவாங்க. ஸோ நான் அதனால தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டது புதினா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தழை போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா தயிரை வந்து ஆட் பண்ணுறோம். தயிர் எதுக்கு ஆட் பண்ணோம், தயிர் நல்லா ஆட் பண்ணோன்னா இந்த தயிரோட வந்துட்டு அந்த மட்டனோட இந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுங்க, அந்த ஜூஸஸ்லாம் இறங்கி அது ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குன்றக்காக தான் தயிர் ஆட் பண்ணுறது பிரியாணியில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புளிப்புக்காக தயிர் போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு மொத்தத்தில் வந்துட்டு பிரியாணினாலே வந்துட்டு மினிமம் போர்ஷனாவது நம்ம கேர்டு ஆட் பண்ணணும். அதுதான் நல்லா இருக்குன்றக்காக வந்துட்டு தயிரை நம்மளும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பிரியாணிக்கு உண்டான மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் வந்து நார்மல் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு அது தயிர் ப்ளஸ் தக்காளி இது எல்லாமே வந்துட்டு குக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆகட்டும். வந்து இந்த டைப் பொசிஷன் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம்.
சால்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு பவுட்ரு போடுறேன் நான். சோம்பு வந்து நம்ம தாளிக்கும் போது லைட்டாக தான் போட்டோம், ஆனால் பவுட்ரு ஆட் பண்ணணும். அதனால் வந்துட்டு நான் சோம்பு பவுட்ரு போடுறேன். இதேமாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இது வந்து நம்மளோட பிரியாணி மசாலா. நான் உங்களுக்கு இந்த பிரியாணி மசாலாக்குள்ள வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை எப்படி அரைக்கணுங்கிறத அந்த வீடியோ பார்க்கலைன்னா திரும்ப நம்ம சேனலில் போய்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பிரியாணி மசாலா போட்டாச்சு. கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு அளவு தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எதுக்கு அந்த மஞ்சத்தூள் போடுறோன்னா, அந்த பிரியாணி வந்துட்டு நமக்கு வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது பண்ணுறது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் போட்டிருக்கேன், பிளாக் பெப்பர். நம்ம பெப்பர் வந்துட்டு எதுக்குன்னா, இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிட்றது தான் நமக்கு ஹெல்த் வைஸ் நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு நானும் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதை மறக்காமல் கொஞ்சம் போட்டே பண்ணுங்கள். அதனால் எந்த சேஞ்சஸும் ஆக போகிறது கிடையாது. ஆனால் ஹெல்த் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 5 கிலோ மட்டன் வந்துட்டு நான் குக் பண்ணியிருக்கேன். குக் பண்ணின்னு ஆஃப் டவுன் குக் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில். ஏன்னா இதில் டேரெக்டாக போட்டோன்னா குக் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு ஆஃப் டவுன் நான் குக்கரில் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் எடுத்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஏன்னா பிரியாணிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு வீட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வேக வச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு அடுத்து அதை கண்டினியூ அதாவது பிரியாணியில் போட்டிங்கன்னா பீஸ் உடஞ்சிரும். அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஆஃப் டவுன் குக் பண்ணிங்கனாலே போதும். அதை எடுத்து நீங்கள் பிரியாணியில் போட்டிங்கன்னா பேலன்ஸ் வந்து நம்ம தம் வைக்கும்போதோ ரைஸோட வேகும்போது வந்துட்டு அது சரியாக நமக்கு சாப்பிட்ற பதத்துக்கு வந்து அது நல்ல ஒரு சாஃப்ட்டாக வந்துடும், பீஸ் உடையாத அளவுக்கு. ஸோ அதனால் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு பிரியாணிக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைங்கிற அளவை நம்ம பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு ரேஷியோவில் ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜீரக சம்பா ரைஸ்க்கு அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, எல்லாமே நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதுக்கு என்னென்னா ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லெமன் இருக்குது. அது போக வந்துட்டு நம்ம தம்மு வச்சு நம்ம எப்படி தம்மு உடச்சி சாப்பிட போகிறோங்கிறத மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஒரு மூடியை போட்டு ஃப்ளேமை கூட்டி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ரைஸை போடுவோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரொம்ப நேரம் கொதிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு ஒரு கொதி வந்தோடனே ரைஸை போட்டு விட்டு தம் போட்டோன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் அள்ளி போடுறது உப்பெல்லாம் கிடையாதுங்க, ஜீரக சம்பா ரைஸ். நான் ஆல்ரெடி வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன். மேலாக எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ட்ரையாக இருந்துச்சு. அதனால் அப்படி இருக்குது. நான் ரைஸ் தான் இப்போ போடுறேன். ஒவ்வொரு ரைஸ் ஒவ்வொரு மாதிரிங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ரைஸ் நான் 20 நிமிஷம் ஊற வைக்கணும். ஒரு சில ரைஸ் ஊற வைக்காமல் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி. ஸோ இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஊற வச்சு க்ளீன் பண்ணி 2, 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் அதை போடுவேன். தண்ணியை வடித்து வச்சுருவேன் கழுவுனதுக்கப்புறம். ஊற வைக்க மாட்டேன். இதுதான் இதோட பொழுவொழுப்பு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு இதில் நம்ம ஊற வச்சு பண்ணும்போது என்னென்னா குழஞ்சிரும். இது ஏன்னா இது கொஞ்சம் புது ரைஸு, அதனால் நம்ம இப்படி பண்ணுறோம். நீங்கள் பழைய ரைஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 20 நிமிஷம் ஊற வச்சே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து நமக்கு குக் ஆகிடுச்சு. இந்த பொசிஷன் வரும்போது நம்ம பிரியாணி தம் போட போகிறோம். பிரியாணியில் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தம் போடும்போது அந்த ரேஷியோ அந்த ஒரு பதம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். மற்றபடிக்கு பிரியாணியில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தையெல்லாம் கிடையாது. பட் நம்ம தண்ணி, அந்த ரைஸு திரும்ப இருக்க தண்ணி வந்து நமக்கு சரியாக அந்த ரைஸ் வெந்துருமாங்கிற கணக்கு தான் தெரியணும். அதே மாதிரி உப்பு, புளிப்பு, காரம் இது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பிரியாணியில் பார்த்திங்கன்னா நீங்கள் தம் உடைச்சதுக்கப்புறம் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களே உடச்சி அள்ளி சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் லெமன் எடுத்துகிட்டு வந்து நான் ஜூஸ் புழிஞ்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைஸ் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த டெம்பர் இருக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச வரையும். ஏன்னா தயிர் வந்து போடுறது வந்து மட்டனோட சாஃப்ட்டுக்காக பண்ணுறது. ரைஸ் வந்து உடையாமல் இருக்கணும். 2வது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபினிஷிங் வரணுக்காக தான் இந்த லெமன் ஆட் பண்ணுறது. ஸோ இது நியர்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா நெருக்கி முடிஞ்சிருச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த பொசிஷன் வரும்போது நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு நான் அதில் வச்சு தம் போட்டுருவேன். 20 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் வச்சோம்னோம் அப்படின்னா ஸோ அது நமக்கு சரியான பக்குவம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சட்டியை ஒரு சைடு தூக்கிட்டு தோசைக்கல்லை கீழே எடுத்து வச்சுட்டு அது மேலே இதை எடுத்து வச்சிங்க அப்படின்னா எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி நார்மலான ஃப்ளேம் வச்சு
நீங்கள் மூடியை போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக தம் ஆகிடும். நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. தம் பிரியாணி நம்ம எப்படி பண்ணுறதுங்கிற உங்களுக்கு அந்த பயம், அச்சம் எதுவுமே தேவை கிடையாது. சின்ன பழைய தோசைக்கல் இருந்துச்சுனாலே அதை வச்சு நம்ம தம் பிரியாணி வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து கார்னிஷ்க்கு வந்துட்டு நான் மல்லித்தலை புதினா போட்டிருக்கேன். மேலே அது போக கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். இப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடியை போட்டு தம் வச்சிடுவோம். ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம 20 மினிட்ஸ் தம் வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம தம் உடைக்க போகிறோம். உடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு இந்த கீனா, இப்போ போடுற கீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரைஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த நெய் ஆட் பண்ணுறது. எப்போயுமே இது லாஸ்ட்டாக தான் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு நீங்கள் தம் உடைங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக சூப்பரான ஒரு வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஜீரக சம்பா ரைஸ் மட்டன் பிரியாணின்னா அதோட டேஸ்ட்டே வேறு. அது ஒரு வேறு மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ இதை வந்து வீட்டில் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரேசியூ இல்லை மசாலா வந்துட்டு ரொம்ப டஃப்பாலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான மசாலா தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். இனிமேல் குக்கரில் பிரியாணி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே வீட்டில் வந்துட்டு சிம்பிளாக பண்ணலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 40 வீடியோ போட்டோம். ஆனால் அப்படி பிரியாணி வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வந்துட்டு ஸ்பெஷலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி தான். ஸோ நம்ம அதை வந்துட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கான நமக்கு சரியான சமயம் அமையலை. இப்போ தான் அமைஞ்சிருக்கு. அதை நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நல்ல ஒரு ரெசிபியோடு வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.